வணக்கம். நிறைய பேர் தீபாவளிக்கு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மூரத் ட்ரேடிங் வருது நாளான்னைக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போன மூரத் ட்ரேடிங்கும் இந்த மூரத் ட்ரேடிங்கும் க்ளோஸ் டு அபவுட் 9.3% அப்பில் இருக்கு. இந்த லாஸ்ட் 1 இயரில் ரியல் ராஜா யாருன்னு சொன்னால் ஸ்மால் கேப் மிட் கேப் மறுபடியும் அந்த இதில் கிரேஸ் வந்துடுச்சு. நிறைய பேர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பென்னி ஸ்டாக்ல தான் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட். 10 ரூபா ஸ்டாக்கு, 100 ரூபா 15 ரூபா ஸ்டாக்கு, 5 ரூபா ஸ்டாக்கு, இதெல்லாமே டக்குன்னு மேலே ஏறி வரும். அது மாதிரி நம்பிக்கையில் பல வருஷமா இன்வெஸ்ட் பண்ணவங்க லாஸ்ட் 5 இயர்ஸா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த ஸ்மால் கேப் மிட் கேப் திடீர்னு இந்த ஏப்ரல் மே ஜூன்ல ஏறி கிடுன்னு போச்சு. நிறைய ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் 200-300% மேலே போச்சு. நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லையுமே நிறைய இருந்துச்சு. ஐஆர்எஃப்சி, அதுக்கப்புறமா ஆர்இசி, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. அது மாதிரி சுஸ்லான், லேட்டஸ்ட் டார்லிங் நீங்கள் சொன்னால் சுஸ்லான், நிறைய ஸ்டாக்ஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல ஆல்மோஸ்ட் 200-300% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ இந்த தீபாவளிக்கு என்ன வாங்கலாம்? என்ன வேணா வாங்குங்க, பட் வெயிட் பண்ணி வாங்குறது புத்திசாலித்தனமா இருக்கும். ஏன்னு சொன்னால் ஓகே, நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர், தெர் இஸ் நத்திங் கால் லாங் டேர்ம். ஆக மொத்தம் ஏன் டெஸ்டினேஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் டெஸ்டினேஷன்ல இறங்கிடலாம். நிறைய பேர் நான் லாங் டேர்ம்ன்ற பேர்ல நிறைய பேர் தவறு பண்ணிட்டு இருக்காங்க. நான் லாங் டேர்ம்க்கு அகெயின்ஸ்டா கிடையாது. இன்னைக்கு புதுசா ஒரு ஹெச்டிஎஃப்சியோ இல்லை பிடிலைட்டோ இல்லை நிறைய ஸ்டாக்ஸ் சொல்லலாம், ரிலையன்ஸோ ஐசிஐசியோ, இது மாதிரி ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி உள்ள போகலாம், இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுன்றது வேற விஷயம். டெக்னாலஜி மாறிடுச்சு. எது இருந்தாலும் எது ஒரு 15-20 இயர்ஸ் பிடிச்சிட்டு இருந்துச்சோ, நீங்க முதல்ல 30 இயர்ஸ் பிடிச்சிட்டு இருந்தது 10 இயர்ஸ்ல ஆச்சு. இப்போ அந்த 10 இயர்ஸ்ன்றது இப்போ லெஸ் தென் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இதான் சைக்கிள் சுருங்கிக்கிட்டே வருது, ஃபாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு ப்ராக்டிக்கலி எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் இருக்காது. மூரத் ட்ரேடிங் நீங்க விட்டுருங்க. மண்டே அன்னைக்கு ட்ரேடிங் இருக்கு, டியூஸ்டே அன்னைக்கு ட்ரேடிங் ஆஃப். ஸோ ப்ராக்டிக்கலி அந்த பயம் இருக்கும். மேபி சென்டிமெண்ட்டுக்கோசரம் நீங்க 1-2 ஸ்டாக் வாங்குங்க. பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணீங்க. வெயிட் பண்ணலாம். புதன்கிழமை இல்லை அடுத்த வாரத்துல ஒரு சான்சஸ் கிடைக்கும்னு நான் சொல்ல, கிடைக்கலாம். கரண்டா இப்ப இருக்கிற நிஃப்டி லெவல்ஸ் ஆகட்டும், நிறைய ஸ்டாக்ஸ் ஆகட்டும், அந்த மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டாக்ஸ் சம்வேர் அரௌண்ட் ஏப்ரல் 1, அதான் அதிகபட்சம். பிப்ரவரியிலேருந்து ஏப்ரலுக்குள்ள பீக் அவுட் ஆகுது. ஸோ பீக் அவுட் ஆகுதுன்னு சொன்னால் மேலே சைடு என்ன இருக்கு, மேபி ஒரு 8-10% இருக்கு. ஆனால் ஷார்ப் ஃபாலிங் கீழே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஏன்றது தெரியாது. எலெக்ஷன்றது ஒன்று. பட் சார்ட்டோட நீங்கள் நிறைய இந்த நிஃப்டி 200 ஸ்டாக்ஸ் எடுத்துங்க, நிஃப்டி 100 எடுத்துங்க, நிஃப்டி நெக்ஸ்ட்ல இருக்கிற சில ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துங்க. நிறைய ஸ்டாக்ஸ் எலியட்ஸ் வேவ் பிரகாரம் வேவ் 5 ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு அபவுட் ஒரு 70-80 ஸ்டாக்ஸ் நிஃப்டி 200ல 70-80 ஸ்டாக்ஸ் வேவ் 5 ஜனவரியில இருந்து ஏப்ரலுக்குள்ள முடியுது. ஸோ எப்பயுமே வேவ் 5 முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஒரு ஷார்ப் ஃபால் உழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை நீங்க எலெக்ஷனோட சேருங்க, இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அஸ்ட்ராலஜிக்கலி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தை தாண்டி போயிட்டு இருக்கோம். இந்த கட்டம் எவ்வளவு தூரம் இருக்கும்னு சொன்னால் சம்வேர் அரௌண்ட் மே ஜூன் வரைக்கும் இந்த கஷ்டமான ஒரு இறுக்கமான நேரம் மே ஜூன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எடுத்து பாருங்களேன், அந்த சைடு யுக்ரைன் ரஷ்யா வார், அதை எல்லாருமே மறந்துட்டாங்க. அது பாட்டுக்கு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. யாருமே அதை பத்தி இப்ப கண்டுக்கிறது கிடையாது. ஒண்ணு. இப்போ புதுசா பாலஸ்டைன் இஸ்ரேல் வார் போயிட்டு இருக்கு. பாலஸ்டைன் சர்ப்ரைசிங்லி பயங்கரமான அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறாங்க. இது இல்லாத இந்த கான்ஃபிளிக்ட் பெருசாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் ஃபுல் ஃபிளெஜ்ல இறங்கி சண்டை போடுறாங்கன்னு சொன்னால் எக்கனாமிக்கல் செட்பேக்ஸ் ஒன்றும் இருக்கும். அண்ட் டெஃபினட்டா எப்படி யூஎஸ் யுக்ரைன்ல வெப்பன் சப்ளை பண்றாங்களோ அதே மாதிரி ரஷ்யா பாலஸ்டைன்ஸ்க்கு வெப்பன் சப்ளை பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எப்படியா இருந்தாலும் நீ என்னைய அடிச்சல, நான் உன்னைய சொரிஞ்சு விடுறேன்ற சான்சஸ் நிறைய இருக்கு.
ஸோ இந்த வார் வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ செதறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த பொசிஷன் வச்சிருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. எய்தர் நீங்கள் எந்த லெவலில் வாங்கியிருக்கீங்களோ இல்லை இப்போ கரண்ட் லெவலில் என்ன இருக்கோ அதில் வந்து கீழே ஒரு 10% அதிகபட்சம் நீங்கள் வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருக்கிறீங்கன்னு சொன்னாலும் ஒரு 8-10% லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இல்லை உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியும்னு சொன்னால் டே சார்ட்டில் ஒரு ஸ்விங் லோ போடுங்க, இல்லை வீக்லி சார்ட்டில் ஒரு ஸ்விங் லோ அதில் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னால் கடைசியாக ஒரு 30-40% கீழே கரெக்ஷன் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னால் ஐம் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னு வாங்க. ஒரு கண்ட்ராவியும் கிடையாது, கோச்சிக்காதீங்க. ஐம் யூசிங் எ வெரி ஸ்ட்ராங் வேர்ட். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ன்றது எந்த விஷயமே கிடையாது. எஸ், அல்டிமேட்லி கோல் மேலே போகும், இல்லைன்னு நான் சொல்ல. இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் இன்னைக்கு நீங்களே எடுத்துங்களேன், ஒரு இது வந்து ஒரு லேண்டே எடுக்கல. இன்னைக்கு வந்து லேண்ட் வந்து ஒரு 10 லட்சத்துக்கு கிடைக்குது. உங்களுக்கு தெரிய போகுது இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் வெயிட் பண்ணால் மேபி நம்மளுக்கு வந்து 7 லட்சத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி மிஸ் ஆனால் மேபி நம்ம வந்து 10.5 லட்சத்துல வந்து வாங்கிக்கலாம். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? இதே கணக்கு தான் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். உங்களோட ஃபுல் கேஷை வந்து லாக் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. நீங்க வந்து LNT எல்லாம் எடுத்துங்க. இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பர் டூப்பரா இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அண்ட் ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. LNT எவ்வளவு தூரம் அதுல இன்வால்வ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல சவுதி அரேபியால பெரிய லெவல்ல வந்து எப்படி ஒரு காலத்துல துபாயிலையும் அபுதாபிலையும் பெரிய லெவல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சோ அதே மாதிரிதான் இப்ப சவுதி அரேபியால வந்து நடந்துட்டு இருக்கு. அதுல LNT வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருக்கு. ஸோ டெஃபினட்டா இது மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு. அது LNT ஆகட்டும், இல்ல ரிலையன்ஸ் ஆகட்டும், இல்ல நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஆகட்டும், இல்ல ஜியோ ஃபைனான்சியல் சர்வீஸ் ஆகட்டும், இதெல்லாம் கீழே உழுவுன்றதை நான் சொல்ல. பட் பெட்டர் சார்ஜ்ல கிடைக்கும் போதும் இல்லை பெட்டர் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும் போதும் வாங்குறது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். ஸோ மூரத் ட்ரேடிங்ன்றதுல உங்களோட ஃபுல் மணியை வந்து லாக் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க, யூ வில் கெட் அ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மாதிரி தான் கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வர் உங்க தேவைக்கு என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டா அதுல வந்து பெருசா வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு காலத்துல நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுக்கு தெரிஞ்ச ப்ரிடாமினென்ட்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பேங்க், சரியா? பேங்க்ல வந்து ஆர்டி போடுவாங்க, இல்லை FD போடுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி போடுவாங்க, இல்லை கிசான் விகாஸ் பத்திரம் வாங்குவாங்க. அதை விட்டா கோல்டு வாங்குவாங்க, அதை விட்டா LIC வாங்குவாங்க. இந்த 4 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 400 ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ எது என்ன பர்பஸ்க்கோசரம் தேவை இருக்கோ அதுக்கு தந்தாப்புல நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஷார்ட் டேர்ம்க்கு வேணுமா, லாங் டேர்ம்க்கு வேணுமா, டேக்ஸ் பெனிஃபிட்கோசரம் வேணுமா, இல்லை உங்களோட குழந்தைங்களோட சேமிப்புக்கு தேவை இருக்கா, கல்யாணத்துக்கு தேவை இருக்கா, ஸோ அதுக்கு தந்தாப்புல நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது டெஃபினட்டா நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.